167வது பதிகம் திருவக்கரை. திண்டிவனத்திலிருந்து விழுப்புரம் போற வழியில் இருக்கிற மிக சிறப்பு வாய்ந்த தலம் இந்த திருவக்கரை. வக்கராசுரன் என்ற அசுரன் தேவர்களை துன்புறுத்தி அசுரர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டான். தேவரெல்லாம் என்ன பண்ணாங்க? துன்பம் வருகிற பொழுது மட்டுமே சிவபெருமானை நினைப்பார்கள். இன்பம் வருகிற பொழுது அண்டா அண்டாவா சோமபானம் சுராபானத்தை சாப்பிட்டு ரம்பை ஊசி ஆட்டத்தை மட்டும் அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. இதுதான் நம்மளும் செய்யறாங்க. அவங்க மட்டும் இல்லை, நம்ம சோமபான சுராபானம் அந்தது இல்லை. மற்றபடி ரம்பா ஊசியுடைய ஆட்டத்தை எல்லாம் தொலைக்காட்சி பெட்டியில தான் பார்க்கலாம். தீன் நியாயம்லாம் பேசிக்கொண்டு அப்புறம் சும்மா கல்யாணம் ஆகல, குழந்தை பிறக்கல, வியாபாரம் நடக்கல, உடம்புல நோய் நேரம் தேவை பெருமானே என்ன பதியம் மாறுறது, என்ன பதியம் மாறுறது, துன்பம் போல குய்யோ முடியோ தட்டுறது. துன்பம் வர்றதுக்கு முன்னாலேயே இறைவனை வழிபட்டா துன்பமே வராது. அப்ப பெருமான் பாடுறார், துன்பம் நுண்மை தொழாத நாட்கள் என்பாரும் வழிபாடுதான். இந்த 4 மணி நேரம் உங்களுக்கு முட்டி வலிக்குதா, முதுகு வலிக்குதா, வீட்டை பத்தி ஞாபகம் வருகிறதா, கடன் தொகையை பத்தி பிரச்சனை வருதா, உடம்புல இருக்கிற வியாதியை பற்றி கவலை வருகிறதா, குழந்தையை பற்றி விசனம் வருகிறதா, தொழிலை பற்றி கவலை வருகிறதா, வாழ்க்கையை பற்றி பயம் வருகிறதா? எதுவுமே வரலையே. அதுதான் இந்த நிலையான இந்த வழிபாடு. அப்பேற்பட்ட துன்பம் நம்மை தொழாத நாட்கள் என்பாரும் இன்பம் நம்மை ஏத்தும் நாட்கள் என்பாரும் என்பன் மணியே ஆளுரா அப்படின்னு சொல்லணும். அப்பேற்பட்ட நல்ல வாய்ப்பை பெருமான் வழங்கியிருக்கிறார். திருவக்கரை. வக்கராசுரன் என்ற அசுரன் தேவர்களை துன்புறுத்தி அசுரர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டான். எல்லாரும் போய் சிவபெருமான் விண்ணப்பம் வச்சாங்க. எல்லாத்துக்கும் சிவபெருமான் வரணும்னா முடியாது. அதற்குன்னு வேலை ஆள் இருப்பாங்க, அவர்களை அனுப்புவார். உடனே தம்முடைய சக்தியினுடைய கூருடை இருந்து அன்னை பராசக்தியினுடைய உடம்பிலே திரு உடம்பிலே இருந்து வந்த ஒரு வடிவம் மகா காளி. 18 கரங்களோடு அங்குசம் பாசாங்குசம் கட்டம் சூலம் கபாலம் ரத்த பீஜம் இவையோடு போற கற்களோடு கபாலமான ஏந்தி அக்னி ஜுவாலையோடு செக்கச்செவேர் என்ற மேனியோடு கோப கனலோடு அம்மையினுடைய திருவுடம்பிலே இருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டது. அதுதான் மகா காளி. அந்த காளி வெளிப்பட்டு சுவாமியை வழிபட்டது. சுவாமி உத்தரவு என்ன செய்ய? ஏ காளி, நீ சென்று அந்த வக்கராசுரனை சிரத்தை அறுத்து நாம் வாழக்கூடிய அந்த மயானத்திலே தங்கி இருந்து வரக்கூடிய தொண்டர்களுக்கு காவல் தெய்வமாக இருந்து அருள் செய்ய ஆணைப்பட்டார். சுவாமி உத்தரவு நேரா வந்தது. வக்கராசுரனுடைய போர் செய்து வக்கராசுரனுடைய தலையை அறுத்து தம்முடைய காதலை போட்டு தம்முடைய சிரசை அவன் மீது வைத்து அசுரர்களை காத்த ஒரு தலம் இந்த திருவக்கரை. சில பேருக்கு ரொம்ப கோபம் வந்தா அந்த கோபத்தை அடக்க முடியாது. கோபம் தணிஞ்சாலும் அந்த மனசுக்குள்ள கோபம் இருக்கும். அந்த பதஷ்டம்னு சொல்லுவாங்க. இந்த காளி வக்கராசுரனை அழித்த பிறகு கோபம் தணியல. அந்த கோப கடல் இந்த உலகமெல்லாம் எரித்தது, தகித்தது. திரும்ப எல்லாரும் போய் எம்பெருமான் ஒரு துன்பம் மறைந்தது, மற்றொரு துன்பம் வந்தது, இதுக்கு என்ன வழினார்? இப்ப சிவபெருமானே கீழே இறங்கி வர்றார். எஜமான் வருகிற பொழுது வேலையார் பணிந்துதானே ஆகணும். உடனே சிவபெருமான் அம்மையோடு அப்பனாக வந்து எழுந்தருளி காளியுடைய கோபத்தை தணித்து காளி தம்முடைய 18 கரங்களாலே மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்த இடம் 2 இடம். ஒன்று சீகாழி, மற்றொன்று இந்த திருவக்கரை. மாகாளர், அது மாகாளர் வழிபட்டது.
இது மா காளி வழிபட்டது. நிறைய பேர் இந்த ஊருக்கு போறாங்க, என்ன பண்றாங்க தெரியுமா? நேரா போய் பாதியிலேயே திரும்பி வந்துடுறாங்க. அது இந்த காளி எதுக்கு கும்பிடுறாங்க? அடுத்தவன் சாகணும், எனக்கு எதிரி ஒழியணும் அப்படின்ட்டு போய் எலுமிச்சை பழம் மாலை வாங்கி போட்டுட்டு பரிகாரம் பண்ணிட்டு உள்ள இருக்கிற பெருமாளை போய் பார்க்காம வந்துடுவாங்க. மகா குற்றம். 274 ஸ்தலங்கள்ல மூலஸ்தான மூர்த்தி 4 திசைகளிலும் பெருமானுடைய அழகான முகம் இருக்கும். அன்பர்கள் பார்க்கலாம். பெருமான் பின்னாடி கண்ணாடி வைத்திருப்பார்கள். அந்த கண்ணாடியில 4வது முகத்தையும் பார்க்கலாம். நீங்க திருவக்கரை போகணும். திண்டிவனத்துல இருந்து அருமையான 4 ஸ்தலங்கள் ஒரே சாலையில இருக்கு. திரு கிளியன்னூர் வைப்புஸ்தலம், கிளியன்னூர், திருவக்கரை, அரசிலி, இருப்பை மகாலம்னு 4 ஊர் பாடல் பெற்ற தலம். புதுச்சேரியை ஒட்டி இருக்கிற சிறப்பு வாய்ந்த தலம் இந்த திருவக்கரை. சத்துருக்களை நாசம் செய்யக்கூடிய தலம் இந்த தலம். இந்த சுவாமி பேரு சந்திரசேகரன் பேரு. அதையே வச்சு பாடுறார் எம்பிரான் திருஞான சம்பந்தர். அந்த ஊர்ல ஒரு பதிகம். இந்த பண்ணுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சிறப்பு உண்டு. எல்லா ராகத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஆனா பஞ்சமத்துக்கு தனிப்பட்ட சுவை உண்டு. பஞ்சமம் பாடியாடும் நெஞ்சத்துள் பஞ்சம் தீர்ப்பார், கள்ளம் தீர்ப்பார், நனைப்பள்ளி அடிகளாரேன்னு பாடினார் அப்பபெருமான். இந்த பஞ்சமம் பாடினா அப்படியே நெஞ்சு உருகும். இந்த பஞ்சமத்துல தான் கடைசியா பாடினார் எம்பிரான் நம்பியாரூரர். நமக்கெல்லாம் பஞ்சம் போகணுங்கிறதுக்காக அவர் பஞ்சமத்துல பாடினார். நிறைய ராகங்களை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சமாவது ராகத்தோட பாட முயற்சிக்கணும். இந்த ராகங்களை கற்றுக்கொள்ளவா முயற்சிக்கணும். கற்றுக்கொள்ள முடியவில்லையா கேட்கவாவது இன்பப்படணும். கேட்க முடியலையா கேட்பவங்களை பார்த்து ஒரு கும்பிடாவது போடணும். தொழுவாரை பின்னும் தொழுமினை அல்லவா? அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த பதிகம் பஞ்சமம். எதிரிகளை ஒழிக்கின்ற பதிகம், அருளை வாரி வாரி வழங்கக்கூடிய பதிகம். 367வது பதிகம். கரையணி
கொண்டுள்ள